ஏபிசிசி vs சம்மர் லெவன்ஸ் இந்த டேயில் ரெண்டாவது ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச். ஏபிசிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துறாங்க. இந்த மேட்ச்சும் 8 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணும். 3 பவுலர் 2 ஓவர் போடலாம். சம்மர் லெவன்ஸாக ஸ்ட்ரைக்கில் பிரதாப் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அரசு. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட பாஸ்கர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி இருக்காரு. ஸோ வீண்டுக்கு ஏற்ற ஷாட் ஆடி இருக்காரு, கிளியராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் 6 அவுட் ஷாட் பண்ணுறாரு பிரதாப். செகண்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ விட்டுருக்காருங்க, ஆல்மோஸ்ட் எடுக்க வேண்டிய கேட்சா. ரிட்டன் புஷ் பண்ணிட்டாங்க. காம்படிஷன் யாஸ் விக்கெட். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ரீச் ஆகலை. ஸோ பாலை லூஸ் பண்ணால் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. அங்கே அரசு ஃபஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ரன் அவுட்டில் ஸ்ட்ரைக்கர் சார் நான் ஸ்ட்ரைக் பண்ணி பேட்ஸ்மேன் அரவிந்த். அவுட் ரேஜ் கேட்டாக்ல ஸ்லிப்லா ஸ்டாப் பண்ணல. சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். தரோனா பேட்டில் கண்டில்ல டாட் பால். ஸோ இந்த ரைட் ஹேண்டருக்கு ஃபேவரட் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம் பார்ப்போம். சொல்லும் போதே யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டுக்கு வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. இதோட அரவிந்தோட பேட்டில் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இருக்குது. இந்த வரல 2 சிக்ஸ் லாஸ்ட் ஒன்று வரல ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. ஃபைனலில் தட்டி விட்டுருக்காரு. எங்கள் 2 ரன்ஸ். செகண்ட் ஓவரை போட தமிழ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 16 ரன் வந்துருக்கு. ஆளே இல்லை, ஃபீல்டில் யூஸ் பண்ணி கரெக்டாக ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அகைன் ஃபைனலுக்கு ஓட்டி கைன் பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி. கடைசி 2 பால் 2 பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ரன் பவுலர் சிங்கிள். அரவிந்த் சீட்ல கண்டில்ல சிங்கிள். ஆல் இன்சைட் அவுட். கிளவரான பேட்டிங். ஃபீல்டர் டீப்ல வந்துருக்காது. எங்க 2 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் திரும்ப நான் பேட்டில் கண்டில்ல நான் ஸ்ட்ரைக்கில் ஒரு குயிக் சிங்கிள். 2 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. சம்மர் லெவன்ஸ். நியூ பவுலர் லக்ஷ்மிகாந்த் வந்திருக்காரு. இங்கே இந்த பால் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் பால் திரும்பி நான் வைரேஷன் பாலில் டாட் பால். செகண்ட் ஃபுல் டாஸ் தர அவுட் ஆகிருக்காரு. சர்க்கூர்லேயே தட்டி 2 ரன் புஷ் பண்ணிடுறாரு. அதான் நல்லா ரன்னிங் வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காருங்க. ஆல்மோஸ்ட் திரும்பி என்னாரு டேக்கில் போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஒரு இம்ப்ரெசிவ் போட்டுருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்டருக்கு ஃபேவரட் ஹேண்ட். அப்போ ஐயா போயிருக்கு. சரி மாதிரி ஒரு ஷாட்ஸ். இந்த தடவை கேட்ச் தெளிவாக எடுத்துருக்காருங்க டீப்பில் ராகுல். நல்லா கேட்ச். முக்கியமான செகண்ட் கோல் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் லெவன்ஸ் சரி சம்மர் லெவன்ஸ். லாஸ்ட் பால் பெரிய ஷாட் இருக்கு. ஆளே இல்லை. ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 35 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க சம்மர் லெவன்ஸ். ஸோ போர்டு ஒரு 6 ரனில் போட்டிருக்காரு. 9 பவுண்டரி சிறப்பாக போட்டிருக்காரு லக்ஷ்மிகாந்த். நல்ல ஓவர் பவுலிங். நியூ பாலர் ஸ்லிமாக வந்திருக்காரு. ஸோ ஏன் ரைட் ஹேண்டருக்கு சேலஞ்சாக இருக்கும். ஸ்டாப் லாங்கான ஹேண்ட்ஸ். இங்கே 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் சின்ன மிஸ். இங்கே 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் டாப் ஏஜ். ஐயா போயிருக்கு. பேட்டில் சரியாக பண்ணல. ஷார்ட்டி ஃபுல்லாக கிளியர் பண்ணல. ஸோ முக்கியமான 3rd விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க சம்மர் லெவன்ஸ். பெரிய ஷாட்டின் தேடல். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாபுவும் இருக்காரு. லாஸ்ட் பால் திரும்பி இருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸை வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டுருக்காரு. டாட் பால்.
தெளிவாக போட்டு கன்சி ஒரு 3 டாட் பால் போட்டுக்காருங்க. சிலம்பு இம்ப்ரெசிவான ஓவர். ஸோ முக்கியமான ஒரு விக்கெட் போட்டு 2 ரன் நினைக்கிறேன். ஸோ 4 ரனில் போட்டுருக்காருங்க. நல்ல ஓவர். 4 ஓவருக்கு ஸ்கோர் 39 ரன் வந்திருக்கு. போன ஓவரை 4 ரன் ஒரு விக்கெட்டை போட்டுருக்காரு. நல்ல ஓவர். கடைசி 2 ஓவரில் பவுண்டரிஸாக கொடுக்காம போட்டிருக்காங்க ஏபிசிசி. பவுலிங்கில் அகைன் லக்ஷ்மிகாந்த் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஷேகர் பிரதாப் ஓகே இப்போ 2 ரன் புஷ் பண்ணிடுவாரு. யாஸ் வந்திருக்கு 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் கைண்ட் ஓட்டி போயிருக்கலாம். அப்பில் ஃபீல்டர் ஸ்ட்ரைக் பண்ணா நல்லா ஸ்டார்டிங்களா ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பீல் யாஸ் சம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காரு. முக்கியமான 4th விக்கெட் மிஸ் பண்ணுறாங்க. சம்மர் 11s நல்லா பிரேக் த்ரூ. ஓகே ஃபீல்டிங் வந்துச்சு. தேர்ட் பால் அக்காயின் சேம் அதே லேந்தில் தான் போட்டுக்காருங்க. பேக் டு பேக் டாட் பால். அக்காயின் சான்ஸ் ஃபார் கேட்சை தெளிவாக எடுத்திருக்காரு கீப்பர். ஸோ முக்கியமான 2 விக்கெட்டு இந்த ஓவரை லூஸ் பண்ணுறாங்க. சம்மர் 11s நல்ல ஓவருங்க லட்சுமிகாந்த்லேருந்து. ஸோ முக்கியமான 3 விக்கெட்டு அவர் தான் எடுத்திருக்காரு. நல்லா பவுலிங். 5 ஓவருக்கு ஸ்கோர் 42 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஓவரை 3 ரனில் போட்டுருக்காரு. நல்ல ஓவருங்க லட்சுமிகாந்த்லேருந்து. ஸோ கடைசி 3 ஓவரில் வெறும் 13 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனான பவுலிங். ஃபஸ்ட்டு 2 ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அடுத்த 3 ஓவர் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஏபிசிசி. நல்ல பவுலிங். நான் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சத்யா. பவுலிங் எல்லாம் தமிழ் பெரிய கேப் ஃபீல்டர் அந்தாலுமே அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. ஸோ கடைசி 10 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி. சரி 15 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரிங்க. ஷார்ட்டுங்க ஸ்விட்சில் தேர்ட் மேலே ஆளே இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் அவுட் ஃபீல்ட் பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரி தமிழ் தாதா போட பேட்டுது. தேர்ட் ஒன் லாஃப் ட்ரைவ் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. அதில் அப்படி டைவர்ட் ஆகிடுச்சு டீப்பில். பவுண்ட்ரி போல் நினைக்கிறேன். இந்த பால் 3 ரன்ங்க. நல்லா ரன்னிங். ஸ்ட்ரைக்கில் சத்யா ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். யாக்கர் டெக் கொடுக்காம பந்து நம்ம ஸ்வீட் நல்ல ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் கேம் பிரதாப் சிங்கிள் மட்டும். ஷார்ட் ஹையாக போயிருக்கு. பிரசன்ஜித் தேர்ட் சன்ஸ்வார் பவுலரை கேட்சாக விட்டுருக்காரு. எங்கள் 2 ரன்ஸ். நல்ல எஃபர்ட்ஸ். 6 ஓவருக்கு ஸ்கோர் 57 வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. 2 ஓவர் இருக்குது. பவுலிங்கில் அகைன் சிரமம் இருக்காரு. அவர் ஃபஸ்ட் ஓவரை 4 ரனில் போட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் திரும்பிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்சை தெளிவாக எடுத்துருக்காருங்க ஸ்லிப்பில். நல்லா கேட்ச் தெளிவிட்டே இருந்து. ஸோ செட்டில் பேட்ஸ்மேன் பிரதாப்பா வெளியே அனுப்புகிறாங்க. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. அவர் இண்டிவிஜுவல் 40 ரனில். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சக்தி வந்திருக்காரு. லோ ஃபிட்டாஸ் இப்போ ஃபீல்டர் இருக்காரு. திலீப் இருந்தாலுமே பால் டைவர்ட் ஆகிடுச்சு கழுவப்பட்டு. தேவையான பவுண்டரி சக்தியோட பேட்டுது. டெலிவரி வர விட்டு ஆட பார்த்தாரு. ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காரு. ஐயா போய் ரீச் சார் அவளை இல்லாத இடத்துல விடும். எங்கே சான்ஸ் ஃபார் கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். எங்கே நல்லா இருந்தீங்க 2 ரன்ஸ். நல்லா பிளே. ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரைக்காக மாற்றுறாரு. ஸ்ட்ரைக்காக தக்க வச்சுக்கிறாரு சத்யா. 7 ஓவருக்கு ஸ்கோர் 65 ரன் வந்திருக்கு. இன்னும் கடைசி வர கோகுல் ப்ரோ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்காக சத்யா ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த தடவை இல்லை கைக்கே போயிருக்கு. மிஸ் பண்ணால் கண்டிப்பாக 2 ரன் புஷ் பண்ணிவிடுவாங்க. எஸ் தான் நடந்திருக்கு. 2 ரன்ஸ். மிஸ் பண்ணியிருக்காரு ஷார்ட் பாலை. நல்ல வேரியேஷனுங்க. 4th ஒன் ஷார்ட்டுங்க. ஷார்ட் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் போல
இல்லைங்க, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பால். ஷார்ட் லாங் ஆஃப்ல ஐயா போயிருக்கு. ஃபுல்லாக ஸ்டாப் டீப்ல ராகுல் வாங்க மரத்தைப்பட்டு போயிடுச்சுங்க. த்ரோ மரத்தைப்பட்டு போயிருக்கு. இந்த பால் பவுண்டரியே வந்துடுச்சு. 4 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். ஷார்ட் ஹையாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போக நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச். டீப்ல ஃபீல்டர் லக்ஷ்மி பதி ஐயோ கேட்சை விட்டுருக்காரு. இங்கே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே அடிச்சிருக்காருங்க. கேஷ் விக்கெட். ஸோ கடைசி பால் 2 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஸோ சம்மர் 11 79 ரன் இருக்குங்க 8 ஓவருக்கு. நல்ல ஸ்கோர். ஸோ ஏபிசிசி 80 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பாஸ்கர். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட பாபு வந்திருக்காரு. எக்ஸலண்ட்டாக இருக்காருங்க. பாக்ஸ்லேயே போட்டுருக்காரு. நல்ல ஸ்டார்ட் பால். செகண்ட் கைண்ட் சேம் அதே லென்த்தில் போட்டுருக்காருங்க. பேக் டு பேக் பால். ஸ்லிப் பண்ணி விட்டுருக்காரு. ஷார்ட் நேரில் ஃபீல்ட் வச்சுருக்காங்க. சிங்கிள். ஃபஸ்ட்டு சிங்கிள். எக்ஸ் ஸ்டம்பில் க்ளீன் போல்டுங்க. மிடில் ஸ்டம்ப் எடுத்துருக்காரு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட் லூஸ் பண்ணி போகிறார் பாஸ்கர். நல்லா பிரேக் த்ரூ பாபு கூட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். நல்லா வேரியேஷன். லெக் கட்டர். ஷார்ட் பால். லாங்கானில் சிங்கிள் மட்டும். ஓவர் த்ரோ இந்த பால் 2 ரன். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 4 ரன் இருக்குது. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஏபிசிசி. ஸ்டார்ட் பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் பிரதாப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன். எல்லா பாலுமே லெக் கட்டுறது தான் வரும். ஹையாக போயிருக்கு. வெரிஷன் கரெக்டாக கெஸ் பண்ணல. ஆளே இல்லாத இடத்துல விழலா. ஐயோ ஆல்மோஸ்ட் வந்தாருங்க. கேட்சுக்கு விட்டுருக்காரு சத்யா. இங்கே 2 ரன்ஸ். தேர்ட் ஒன். லெக் கட்டர். ஸ்ட்ரைக் சொல்லிட்டாரு. சிங்கிள் மட்டும். இன்சைட் ஏஜ் அவுட் சைட் ஏஜ். கீப்பர் கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. நல்லா கேட்சுங்க. ஸோ முக்கியமான செகண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏபிசிசி. நல்லா பிரேக் த்ரூ பிரதாப் இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அந்தா. கடைசி வரைக்கும் பார்த்து தட்டி விட்டுருக்காரு. அவசியம் இல்லை. நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள் மட்டும். ஒரு 2 ஓவருக்கு ஸ்கோர் 8 ரன் தான் வந்துருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஏபிசிசி. பவுலிங் லகைன் பாபு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. ஸ்ட்ரைக்கர் இருந்தா கண்டிப்பாக பெருசாக தேட. ஃபர்ஸ்ட் ஆஃப் சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் சரி. ஐயோ சிங்கிள். கைண்ட் சேம் அதில் எந்தில் போட்டிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால் இல்லை. வேரியேஷன் பேக் டு பேக் டாட் பால். another variation back to back that ball. அதில் பட்டுச்சு. ரன்னுக்கான ட்ரை இல்லை. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஷார்ட்டுங்க. கடைசி பால் ஸ்லாட்டில் போட்டுட்டாரு. கிளியர் ஆகிருக்கு. ஸோ கடைசி பால் 6 போல் நல்லா ஓவராக இருந்திருக்கும் பாபுக்கிட்ட இருந்து. பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் அரவிந்த் வந்துருக்காரு. நல்லா யாருக்கார் இங்கே இருக்கு டாட் பால். நல்லா ஸ்டாப் டீப்ல ஆன் ஸ்ட்ரைக்கில் எங்கே ஒரு சிங்கிள் மட்டும். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. செகண்டுக்கு லூஸ் பண்ணுறாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஏபிசிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் திலீப் வந்திருக்காரு.
குயிக்காக டெலிவரி வாயிலான உரசி டாட் பால். ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 19 ரன் வந்திருக்கு. அடுத்த 4 ஓவருக்கு இன்னும் 61 ரன் தேவை. பவுலிங் அகைன் பிரதாப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீவா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேரியேஷனில் டாட் பால். செகண்ட் ஒன் நிறைய பெரிய ஷாட் தேவை. பேட்டிங் டீமுக்கு தெளிவாக போட்டுக்காருங்க. அண்ட் பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன் சரி அப்போ இல்லை பில்லர்ஸ் யாருமே இல்லைங்க. எங்க 2 ரன்ஸ் நல்லா ரன்னிங். கேட்சுக்கான வாய்ப்பு. நல்லா கேட்சுங்க. கீப்பரை கேட்ச் எடுத்துருக்காரு. நல்லா கேட்ச். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஏபிசிசி. நல்லா பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் கோகுல். சான்ஸ் ஆர் கேட்ச். கேட்சை தெளிவு எடுத்துருக்காரு டீப்பில் தேவா. முக்கியமான 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓவர் 2வது பிரேக் த்ரூ. நல்ல ஓவர் பிரதாப்கிட்டே இருந்து. 5 ஓவருக்கு ஸ்கோர் 22 ரன் தான் வந்திருக்கு. போன ஓவரை 3 ரனில் போட்டிருக்காரு பிரதாப். bowling again அரவிந்த். எங்க 2 ரன்ஸ் இன்னும் 56 ரன் தேவை 300க்கு. ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. தெளிவாக போட்டிருக்காரு வைட் லைனில் பிடிச்சி. சான்ஸ் ஃபார் கேட்ச். சிங்கிள். ஸ்டெம்பில் போட்டிருக்குங்க. கீப்பர் எடுக்கல. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஏபிசிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் காந்தி. சிங்கிள். ஸோ 6 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன் வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு 55 ரன் ஆடணும். பவுலிங்கில் சக்தி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் காந்தி. பெரிய ஷாட் ஆடணும். ஃபீல்டர் டாட் பால். கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காரு. டேரெக்டாக நோ பால் கொடுத்தாரு. கேப்பில் போயிருக்கு. பால் ட்ராவல் ஆக 2 ரன்ஸ். சிங்கிள். கடைசி பால் சிங்கிள். கடைசி ஓவர். ஸோ இன்னுமே 50+ மேலே ஸ்கோர் பண்ணணும். ஃபஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காருங்க. அவனுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் நல்லா இன்சைட் விடாங்க. பெரிய ஓப்பன் யாருமே இல்லை. ஒரு பாசிட்டிவான பவுண்ட்ரி. இந்த மேட்சோட கடைசி பால். ஸோ கடைசி பால் பவுண்ட்ரி போனாலுமே இந்த மேட்சை சம்மர் 11 வின் பண்ணுறாங்க. இந்த டேயில் செகண்ட் டீமாக ப்ரைஸ் என்ட்ரி ஆகிறாங்க. ரெண்டாவது போட்டியிலையும் 19 பாலுக்கு 40 ரன் அடித்த பிரதாப். மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா பிளேயர்ஸுமே கமிட்டி சார்பாக பொய்யா செடி தராங்க.